வணக்கம் நண்பர்களே. பட்டுக்கோட்டை அருகே உள்ள அழகிய நாயகிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் 28 வயதாகும் நீலகண்டன். அவருடைய மனைவிதான் 24 வயதாகும் வனிதா. இந்த தம்பதிக்கு 10 வயதுக்கு உட்பட்ட 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் என 3 பிள்ளைகள் உள்ளனர். டிராக்டர் டிரைவரான நீலகண்டன் கூலி அடிப்படையில் விவசாய பணிகளுக்கு டிராக்டர் ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் 3 மாதங்களுக்கு முன்பு டிராக்டரை ஓட்டிச் சென்றபோது நாய் ஒன்று குறுக்கே வந்துவிட பதறிய நீலகண்டன் நாயை காப்பாற்றுவதற்காக வேகமாக பிரேக்கை அழுத்தியதில் நிலை தடுமாறி டிராக்டரிலிருந்து தூக்கி வீசப்பட்டார். இதில் நீலகண்டனுக்கு இடுப்பு பகுதியில் பலமான அடிபட்டதில் சிறுநீர் கழிக்க முடியாமல் அவதியுற்றார். அரசு மருத்துவமனைக்கு சென்றவருக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்து கொரோனா பரவி வருவதால் உடனடியாக ஆபரேஷன் செய்ய முடியாது என சிறுநீர் கழிப்பதற்காக வயிற்றில் டியூப் வைத்து அதில் பாக்கெட்டை பொருத்தி அனுப்பி வைத்துவிட்டனர். நீலகண்டன் வேலைக்கு சென்றால்தான் வீட்டில் அடுப்பு எரியும் என்ற நிலையில் அந்த ஏழை குடும்பம் சின்ன சின்ன குடிசை வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிட்டது. 20 நாட்களுக்கு ஒரு முறை நீலகண்டனுக்கு டியூப் மாட்ட வேண்டும் என்ற நிலை தொடர்ந்தது. கணவரின் சிகிச்சைக்கு பணம் இல்லை, மறுபக்கம் சோறு வடிக்க அரிசி இல்லை. இந்த நிலையில் 3 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நீலகண்டனின் மனைவி வனிதா கடும் துயரத்தில் தவித்தார். எப்படியாவது கணவருக்கு சிகிச்சை அளிக்க வழி கிடைத்து விடாதா என்று கண்ணீர் வடித்து கொண்டார். வனிதாவின் நிலை குறித்து பிரபல இணையதளத்தில் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதை படித்த இணையதள வாசகர்கள் பலர் உடனே வனிதாவுக்கு உதவ நேசக்கரம் நீட்ட முன்வந்தனர். இதையடுத்து நீலகண்டனின் அம்மாவுடைய வங்கி கணக்கு எண்ணை பெற்று வாசகர்களிடம் கொடுத்தோம். அவர்கள் தங்களால் முடிந்த தொகையை நேரடியாக அந்த வங்கி கணக்கே செலுத்தினர். இதில் மொத்தம் 1,44,710 ரூபாய் வரை பணம் சேர்ந்துள்ளது. இனி வீட்டுக்காரருக்கு ஆபரேஷன் செஞ்சிடலாம், எங்கள் துயரமெல்லாம் தீரப்போகுது என தன் பிள்ளைகளை கட்டிக்கொண்டு கண்ணீரில் கரைந்தார் வனிதா. 3 மாதமாக கணவர் படுத்த படுக்கையாகிட்டதால் வீட்டில் சுத்தமாக காசு இல்லை, வடிக்க அரிசியும் இல்லை. அவரை விட்டுட்டு வேலைக்கும் போக முடியல. வலி தாங்காமல் ராத்திரி முழுக்க முனகிக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஒத்தாசையாக நானும் தூங்காமல் முழிச்சிருப்பேன். இப்படியே டியூப் வச்சுக்கிட்டே இருந்தால் உசுருக்கு ஆபத்தாக கூட மாறலாம். தனியார் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் செஞ்சால் சரியாகிடும்னு உறவுக்காரங்க சொன்னாங்க. பயந்து போனேன்னா கையில் காசு இல்லாமல் சிகிச்சைக்காக அல்லாடினேன். யாராவது உதவ மாட்டாங்களான்னு மருகி நின்னேன். அப்போ தான் தானாக தேடி வந்து எங்கள் நிலையை இந்த இணையதளத்தில் பதிவிட்டாங்க. எங்கள் வங்கி கணக்குக்கு நல்ல மனசுக்காரங்க பணம் அனுப்ப தொடங்கினாங்க. மொத்தம் 1,44,710 ரூபாய் கிடச்சிருக்கு. உடனே ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக டாக்டர்கிட்ட பேசணும். வர்ற வியாழக்கிழமை வந்து பெட்டில் சேர சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூரில் உள்ள பெரிய தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்க போகிறோம். இப்போ தான் என் வீட்டுக்காரர் முகத்தில் சிரிப்பும் எனக்கு உசுரும் வந்திருக்கு. எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையும் வந்திருக்கு. சின்ன உசுருக்கு கூட தீங்க நினைக்காத என் வீட்டுக்காரர் துயரத்தையும் எங்கள் கண்ணீரையும் இந்த இணையதளம் தொடச்சிருக்கு. இதை ஆயுசுக்கும் மறக்க மாட்டோம் என நெகிழ்ந்தார். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.